இப்போதைக்கு முதலமைச்சராக இருக்கிற மு.க.ஸ்டாலின் அவர்கள் பின்னடைவில் இருக்கிறாரு. ஒரு ரவுண்ட் இல்ல, நடக்கிற எல்லா ரவுண்ட்லயும் தொடர்ச்சியா பின்னடைவிலேயே இருக்கிறாரு. சரி, முதலமைச்சருக்கு மகன் உதயநிதி ஸ்டாலின் அவரும் பின்னடைவு தான். சரி, ரெண்டு முக்கியமான தலைகள் பின்னடைவு. வேற யார் பின்னடைவு? திமுகல இருந்து 34 அமைச்சர்கள் களமிறங்கினாங்க. அந்த 34 அமைச்சர்ல 31 அமைச்சர்கள் பின்னடைவு தான் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. துரைமுருகனா இருக்கட்டும், கே.என். நகர்வா இருக்கட்டும், ஏவா வேலுவா இருக்கட்டும், எல்லாரும் தொடர்ச்சியா பின்னடைவு. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு நமக்கு தான் எழுதி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மெதப்புல எல்லாம் சுத்தக்கூடாது. மெதப்புல எல்லாம் சுத்தினா நாங்க பயங்கரமா சுத்தல்ல விடுவோம் அப்படின்னு மக்கள் ஸ்ட்ராங்கா ஒரு தீர்ப்பை எழுதியிருக்காங்க. இந்த தீர்ப்பு தற்காலிகமான இதுதான். ஒருவேளை களமிறங்க மாறலாம், மறுபடியும் ஸ்டாலின் ஜெயிக்கிற மாதிரி வரலாம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கிற மாதிரி வரலாம். ஆனா இப்ப மக்கள் காட்டின பயம் நிரந்தரம். இந்த பயம் இனிமே தமிழ்நாட்டில் உள்ள எந்த அரசியல்வாதி கிட்ட இருந்தும் நீங்கவே போறது கிடையாது. எந்த கட்சி ஜெயிக்குது, எந்த கட்சி ஜெயிக்கல அப்படிங்கிற நிலவரம் தாண்டி உதயநிதி ஸ்டாலின் மற்றும் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுகவோட முக்கிய அமைச்சர்களின் தோல்வியை கொண்டாடுறதுக்கு தமிழகம் தயாராகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்க திமுகவின் தோல்வியை கொண்டாட தயாராகிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. திமுகவின் தோல்வி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.